ஒரு குன்றின் உச்சியில் இருக்கும் மஞ்சள் பூவை யார் தொடுவது என்பதே போட்டி. காட்டில் வேகத்திற்கு பேர் போனவன் முயல், மெதுவாக நடப்பவன் ஆமை. 2 பேரும் களத்தில் நின்றார்கள். முயல் சொன்னது, ஆமையா என் கூட போட்டி போடுவது? அது தன் இலக்கை அடையும் முன் நான் தூங்கி எழுந்து வந்து விடுவேன். ஹேய் ஆமை, நீ வந்து சேர 1 வருஷமாகும் போல, சீக்கிரம் தொடங்கு. ஆமை சொன்னது, கர்வமே உன் எதிரி. முயலே, என் திறமை வேகமில்லை, என் நம்பிக்கை. போட்டி தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் குன்றின் பாதையை கடந்துவிட்டது. ஆனால் என்ன நடந்தது? தன் வெற்றியிலிருந்த நம்பிக்கையால் முயல் சற்று ஓய்வெடுக்க முடிவு செய்தது. கொட்டாவி விட்டு கொண்டு, ஆமைக்கும் இன்னும் 2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள ஒரு தூக்கம் போட்டுட்டு எழுந்து போகலாம்னு இன்று தூங்கியது. மறுபுறம் ஆமையோ தன் வேகத்தை பற்றி சற்றும் கவலைப்படவில்லை. ஒவ்வொரு அடியாக நிதானமாக தளராமல் அது குன்றை நோக்கி ஊர்ந்தது. மண் சரிந்தாலும் காற்று அடித்தாலும் அது சிறிதும் பின்வாங்கவில்லை. அதன் கண்களில் ஒரே இலக்கு, அந்த மஞ்சள் பூ. மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் நிற்க மாட்டேன் என்ற ஆமை சென்று கொண்டிருந்தது. தன் தளராத முயற்சியால் ஆமை குன்றின் உச்சியை தொட்டு அந்த பூவையும் தொட்டது. அப்போது விழித்து கொண்ட முயல் ஓடோடி வந்தது. ஆனால் ஆமை அங்கே நின்று கொண்டிருந்தது. பதற்றத்துடன், என்னால் நம்ப முடியவில்லை, நீ என்னை எப்படி முந்தினாய் என்று ஆச்சரியத்துடன் பார்த்து. நண்பர்களே, திறமை மட்டும் வெற்றிக்கு உதவாது. அந்த திறமையை சோம்பலால் அழித்த முயல் தோல்வி கண்டது. தொடர்ந்து உழைப்பவர்களே இலக்கை அடைவார்கள். அதனால் எப்போதும் முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.